ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ரம்யா. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் ட்ராவல் நாங்க கிளம்பிட்டோம். ஒரு வாரம் நான் வேலையே செய்யல. கடைக்கு லீவ் விட்டுட்டு நாங்க கிளம்பிட்டோம். எங்கே போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க ஷீரடி போறோம். எப்பவுமே மே மந்த்ல நாங்க வருஷம் வருஷம் ஷீரடி போவோம். இந்த தடவ ஒரு 3 இயர்ஸ் இருக்கும். நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுல போனது. அதுக்கப்புறம் எங்களுக்கு டைம் இல்ல. பையன் காலேஜ் போனதுக்கப்புறம் சரியான லீவ் கிடைக்காததுனால, நாங்க போகல. எங்களுக்கு காலையில ஈரோட்ல 10:30க்குன்னு நெனைக்கிறேன். ஆ லோக்மான்யா அதில பெங்களூர் போனோம். நாங்க ஒரு 18 பேர் போனோம். நாங்க தான் கூட்டிட்டு போனோம். வருஷம் வருஷம் நாங்க போவோம். இதோட ஒரு 6, 7 தடவ பெங்களூர் சென்னை ஷிரடி போயிருப்போம். என் பக்கத்துல உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த அக்கா தான் நம்ம கடையில ரொம்ப நாள் ஸ்டிச் பண்ண அக்கா. நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரியாம அவங்க பாட்டுக்கு ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த அக்கா இப்போ தனியாவே ஷாப் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நாங்க எப்போ வெளியில போனாலும் இந்த ஷிரடி போகும்போது மட்டும் தான் 2 பேரும் ஒண்ணா போ முடியும். அந்த டைம்ல 2 பேரும் ஃப்ரீன்னு சொல்லலாம். மத்த நேரம் எல்லாமே 2 பேருமே பிஸி தான். அந்த அக்காவும் நல்லா பிஸியா தான் ஸ்டிச் பண்றாங்க. நாங்க எல்லாரும் தான் போயிருந்தோம். இந்த பெங்களூர் ட்ரெயின்ல மட்டும் கொஞ்சம் பெங்களூர் போற வரைக்கும் நல்லாவே ஃப்ரீயா இருந்தது. ஏன்னா இது நம்ம ஊர் சைடு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது. அதுக்கப்புறம் பெங்களூர் ஒரு 3:30க்குலாம் இருக்கும். கரெக்டான டைமுக்கு ரீச் பண்ணிட்டோம். போனோனே எங்களுக்கு அங்கே டைம் இருந்தது. பேக்கெல்லாம் வச்சுட்டு டீ குடிக்க போயிட்டோம். இது அடுத்தது 7:00க்கு எங்களுக்கு பெங்களூர்லேருந்து கர்நாடகா எக்ஸ்பிரஸ் அங்கேருந்து நம்ம ஷீரடி போகணும். நைட்டு ஃபுல்லாக எனக்கு பயங்கர தலைவலி. கடையில் அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 11 வரைக்கும் கடையில் வேலை இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நான் 4 மணிக்கு எந்திரிச்சு அடுத்த நாள் போகிறதுக்கு நான் 1.5 நாளுக்கு சாப்பாடு நான் செஞ்சு எடுத்துகிட்டு போகணும். அதையும் நான் செஞ்சுட்டு வந்தோன்னே பயங்கர தலைவலி. எனக்கு ஒரு ஈவினிங் ஒரு 6 மணி இருக்கும். நல்லாவே தலைவலி. என்னன்னு தெரியல, தீபாவளியிலையும் இப்படி பொங்கல் அப்போ இப்படி தான் இருந்தது தூக்கம் கெட்டதுனால. அதுக்கப்புறம் இப்போவும் அந்த மாதிரி தலைவலி வந்துருச்சு. அதனால் நான் நைட்டு ட்ரெயின் ஏறினோன்னவே படுத்துட்டேன். காலையிலலாம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினில் சொல்லவா வேணும், டெல்லி போகிறது வேறு. இந்த வடக்கன்ஸ் தொல்லை தாங்கவே முடியல. பக்கத்தில் இருந்தாங்க பார்த்திங்களா, அந்த அக்காவும் எங்கள் கூட தான் வந்தாங்க. ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. ட்ரெயின்லேருந்து இறங்கவே முடியல. அப்படியே அடைச்சி வச்ச மாதிரி இருந்தது. இறங்கவே விடல. நாங்கள் இறங்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் பெட்டி வச்சுட்டு நின்றுட்டாங்க. கரெக்டாக அந்த டைம் பார்த்து நாங்கள் இங்கே இறங்கினோம். எங்கள் ஹஸ்பண்ட் ஓடுறாரு பாருங்கள். அங்கே இருந்தவங்களாம் இறங்கவே முடியல. இங்கே ஒரு 5 நிமிஷம் கூட நிற்காது ட்ரெயின். அப்புறம் போலீஸ் எல்லாம் அதுக்கப்புறம் இறங்குனாங்க. நீங்கள் இந்த சைடு போகிறீங்க அப்படின்னா ஏசியில் புக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பெங்களூர் டு கர்நாடகா எக்ஸ்பிரஸ் இதில் நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே இறங்குனோனவே பார்த்திங்கன்னா வெளியில் இந்த ட்ரெயின் டைமுக்கு இந்த இடத்துல நிறைய ஆட்டோ நிற்கும். நம்ம இங்கேருந்து இங்கே கோபுரகானில் இறங்கி ஷீரடி போகிறக்கு ஒருத்தருக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நிறைய ஆட்டோஸ் இருக்கும். நீங்கள் எந்த ஆட்டோ போய் கேட்டாலும் ஒரே ரேட் தான். அதனால் பேரம் பேசாமல் டக்குன்னு ஏறிக்கோங்க. ஏன்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் நாங்கள் சாய் ஆசிரமம் அதில் ரூம் போட்டிருந்தோம். எப்போவுமே இதில் தான் போடுவோம். கரெக்டாக போயிட்டோம். கரெக்டாக நாங்கள் ரூமுக்கு போகல 3:00 இருக்கும். போயிட்டோம். எல்லோரும் போய் ரூம் சாவி வாங்கிட்டு போகிறதுக்குள்ளே பக்கம்தான் அங்கேருந்து வரதுக்கு. ஆனால் இங்கே ரூம் சாவி வாங்கிட்டு ரூமுக்கு போகிறக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருச்சு. இங்கே ஷிரடியில் தேவஸ்தான ரூமே இருக்கும். நீங்கள் இதில் ரூம் போட்டுக்கோங்க. நம்ம வெளியில் ரூம் போடுறது எல்லாமே கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்கும். இங்கே பாருங்களேன், வெளியில் எவ்வளோ இடம் இருக்குன்னு. குட்டீஸ்க்கு விளையாடுறதுக்கு தனியாக இடம் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கொஞ்ச நேரம் வெளியில் உட்காரலாம். ரூம் இப்படி தான் இருக்கும். நாங்கள் நார்மல் ரூம் தான் போட்டிருந்தோம். ஏசி போடலை. ரூம் நார்மலாக இருக்கும். ரொம்பவும் இருக்காது, ஆனால் ரொம்ப கசகசன்னு இருக்காது. நல்லா நீட்டாகவே இருந்தது. இது நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். வந்தோடனே வீடியோஸ் எடுக்கல. வந்தோடனே குளிக்க போயிட்டேன். அதுக்கப்புறம் கிளம்புனதுக்கப்புறம் நான் சுடிதார் இந்த சுடிதார் ஸ்டிச் பண்ணேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போதே. அதுக்கப்புறமா நாங்கள் அங்கேயே நமக்கு பஸ் வரும். நம்ம தங்கியிருக்கிற இடத்துலேருந்து கோவிலுக்கு போகிறக்கு பஸ் வரும். ஃப்ரீ தான். நம்ம அந்த பஸ்லேயே நாங்கள் போயிடலாம்.
நாங்கள் வந்து 3 வருஷம் ஆயிருச்சு. இப்போ சீரடியில் வந்து நிறையவே மாறி இருக்கு. நாங்கள் வரும்போது நிறைய கட்டடம் வேலையாயிட்டு இருந்தது. எப்படி வந்து திருப்பதியில் வந்து அந்த பாக்ஸில் அடைச்சடிச்சு விடுவாங்களோ அதே மாதிரியே வந்து இங்கேயும் பண்ணிட்டாங்க. இது வந்து முன்னாடியே என்ட்ரன்ஸ்லேயே செப்பல் ஸ்டாண்டு, மொபைல் எல்லாம் உள்ள அலோடு கிடையாது. அதனால் வந்து நிறைய வீடியோஸ் நான் வந்து எடுக்க முடியல. இதெல்லாம் நம்ம முன்னாடியே வச்சுட்டு போயிடலாம். நம்ம தரிசனத்துக்கு ஃப்ரீ தரிசனத்துக்கு போகிறோம் அப்படின்னா கேட் நம்பர் 7க்கு வந்து நம்ம போகணும். இது வந்து பிரசோதாலயா. இப்போ வந்து நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரும்போதே நமக்கு வந்து அங்கே டோக்கன் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து நம்ம பிரசோதாலயாவில் வந்து ஃப்ரீயாக வந்து அன்னதானம் வந்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம போயிட்டு வரவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு தடவையாவது அங்கே போயிட்டு வந்துடுங்க. போய் அன்னதானம் சாப்பிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி போனதை விட இப்போ ரொம்பவே சூப்பராக இருந்தது. நல்லா நீட்டாக பிளேட்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி நல்லா இருந்தது. கண்டிப்பாக போனீங்கன்னா ஒரு தடவை சாப்பிட்டு வாங்க. நாங்கள் வந்து ராமநவமிக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே போயிட்டு வந்துட்டோம். போன வாரத்தில் நாங்கள் வந்து போயிருந்தோம். நாங்கள் போயிட்டு வந்து அந்த வாரத்தில் சண்டே தான் வந்து ராமநவமி. அப்போல்லாம் வந்து இங்கே மகா அன்னதானம் நடக்கும்னு வந்து சொன்னாங்க. இப்போ நாங்கள் போயிருந்தப்பவும் ஓரளவுக்கு நார்மலாக இருந்தது. ரொம்பலாம் கூட்டம் இல்லை. அன்னதானத்துக்குலாம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருந்தது. இந்த ஸ்வீட் வந்து ரவையில் தான் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த லட்சுமி நாராயணா பூஜையில் கலந்துக்கிறவங்களுக்கு இந்த ஸ்வீட் வந்து அங்கே கொடுப்பாங்க உள்ள. அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நெய்யில் இருக்கும். நாங்கள் ஆரம்பத்துலலாம் வரும்போது லட்சுமி நாராயணா பூஜை வந்து நாங்கள் கலந்துப்போம். இப்போல்லாம் அதுக்கு போகிறதில்ல. ஏன்னா அவங்க சொல்கிற அந்த மந்திரம் எதுவும் நமக்கு புரியறது இல்லையா, அதனால் நாங்கள் வந்து அதுக்கு போகிறதில்ல. இது அடுத்த நாள் வந்து காலையில் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் டைம் தான் பத்தல. எல்லாமே வந்து அவசர அவசரமாக போகிற மாதிரி இருந்தது. காலையில் வந்து ஒரு 6:30 எல்லாம் இருக்கும். நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நாசிக் போனோம். இவர் போகிறார் பாருங்கள், இவர் பேர் வந்து சாய் சலியன். இவர் தான் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட். எங்கள் கூட வந்து குட்டீஸு, எங்கள் பையனுக்கும் இவன் தான் ஜாலியாக 2 பேரும் விளையாண்டுட்டே வந்தாங்க. இங்கேயே நம்ம ரூமுக்கு வெளியில் வந்தோடனவே இங்கே வந்து காஃபி டீ எல்லாம் கிடைக்கும். இதுக்கு வந்து டோக்கன் கொடுப்பாங்க. காஃபி 3 ரூபான்னு நினைக்கிறேன். பால், டீ 2 ரூபா. அந்த மாதிரி ரொம்ப கம்மி ரேட்டில் தான் நமக்கு வந்து இங்கே எல்லாமே கிடைக்கும். காலையில் 8 மணிக்கு இங்கே பேக்கெட்டில் ஃபுட்டும் தருவாங்க. வேணும்னா வாங்கிக்கலாம். அது வந்து 5 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வேன் வந்து பேசியிருந்தோம். காலையில் நாங்கள் நேரமாக கிளம்புனதுனால காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல நிறுத்தினாங்க. டிஃபன்லாம் ஒன்றும் பெருசாக நல்லா இல்லைங்க. சுமாராக தான் இருந்தது. நாங்கள் வந்து ஆனியன் தோசை வந்து புக் பண்ணி இது பண்ணி சாப்பிட்ருந்தோம். ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். நம்ம இங்கே போகிற இடத்துல வந்து ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. கிடைச்சதை சாப்பிட்டுக்க வேண்டியதான். இங்கே பார்த்திங்கன்னா நாசிக்லேருந்து நிறைய பேர் வந்து ராமநவமிக்காக நம்ம எப்படி பழனி பாத யாத்திரை நடந்து போவோம் அந்த மாதிரி வந்து பாபாவை வந்து பல்லக்கில் வச்சுட்டு நிறைய பேர் நடந்து போனாங்க. அதுவும் ஈவினிங்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் திரும்பி வரும்போது ஒரே டான்ஸ், ஆட்டம் பாட்டம் அந்த மாதிரி இருந்தது. மொபைல் வேறு சார்ஜர் இல்லை. எதுவுமே சரியாக வீடியோ எடுக்க முடியல வரும்போது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நாசிக் வந்துட்டோம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ராமர் கோவிலுக்கு வந்து நாங்கள் போனோம். இது வந்து முக்திராம்னு சொல்லிட்டு ஒரு ராமர் கோவில் தான். இங்கே வந்து இது வந்து டாட்டா பிர்லா அவரோட கோவில்னு சொன்னாங்க. இந்த ஒரே இப்போ ஏதோ கொஞ்சம் கோவில் வந்து ஒர்க் பண்ணிட்டு போயிருப்பாங்க போல இருக்குது. கொஞ்சம் எல்லாம் அழுக்காக தான் இருந்தது. இதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மேலெல்லாம் கோபுரம்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லைன்னா இந்த கோவில் பார்த்திங்கன்னா அப்படியே பளபளன்னு ஒயிட் கலரில் இருக்கும். இதுக்குள்ளே வந்து இந்த சிவலிங்கம் வச்சுருப்பாங்க. ஒரே இடத்துலையே வந்து 12 சிவலிங்கம் வந்து தரிசனம் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ எடுக்க அலௌடு இல்லை. நாங்கள் வந்து கொஞ்சம் தெரியாமல் தான் எடுத்திருக்கோம். இதுக்காவது ஒரு லைக் வந்து பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்கறனால யாரும் இந்த வீடியோ எடுக்கிறத வந்து பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து பஞ்சவடி வந்து கிளம்பிட்டோம். ஆட்டோவில் பாருங்கள் எங்கே உட்காந்துட்ருக்கோன்னு இஷ்டத்துக்கு ஆட்டோவில் ஏற்றுறாங்க. சீட்டுக்கு பின்னாடி ஒரு பலகை மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் வந்து நாங்கள் 2 பேரும் உட்காந்துட்ருந்தோம். முன்னாடி டிரைவர் சீட்டில் 2 பேர். இங்கெல்லாம் ஆட்டோவில் போகிறது ரொம்ப கொடுமை. அப்படியே இஷ்டத்துக்கு அடைச்சிட்டு போகிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் போனது அந்த பஞ்சவடியில் போனது பார்த்திங்கன்னா சூர்பனகை மூக்கை வந்து கட் பண்ணது அந்த இடத்துக்கு நாங்கள் வந்து போயிருந்தோம். இதனால தான் இந்த ஊருக்கு நாசிக் அப்படின்னு பேரும் வந்ததுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஒரு ஆஞ்சநேயர் இருந்தார். என்ன எல்லாமே ஹிந்தியில் எழுதியிருக்கு, இங்கிலீஷில் கூட இல்லை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த கோவில் போயிட்டு அங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு ராமர் சிலை வந்து வச்சுருக்காங்க. அதையும் பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பினோம். அந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு ஆறு மாதிரி இருக்குது. அங்கெல்லாம் வந்து வேண்டான்னு சொல்லிட்டார் டிரைவரு. அவ்வளோ சேஃப் இல்லை, நீங்கள் வந்து போக வேண்டான்ட்டார். நாங்கள் அதனால் அந்த இடத்துல போகலை.
இது வந்து காலராமர் கோயில், ஒரு ராமர் கோவில். இந்த பஞ்சவடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சீதாமாவும் ராமரும் வாழ்ந்த இடம் தான் இது. அவங்க ராமரை பிரிஞ்சு சீதாமா வந்து இந்த பஞ்சவடியில் இந்த குகைக்குள்ளே வந்து 2.5 வருஷம் வாழ்ந்தாங்களாமா. இதுக்குள்ளே நான் வந்து போகலை, எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்கும் இந்த மாதிரி அடைச்ச இடமெல்லாம் போனால். நான் ஏற்கனவே இதுக்குள்ளே நான் போயிருக்கேன், பையன் வந்து போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கான். இந்த மாதிரி தான் இருக்குது. எங்கள் கூட வந்தவங்களே கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்களாம் உள்ளே போகலை, பாதியில் போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க. நீங்கள் யாராவது போகிறீங்கன்னா பார்த்துட்டு போங்க. உள்ளே வந்து கொஞ்சம் ரொம்பவே மூச்சு விட கஷ்டமாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த குகைக்குள்ளே தான் வந்து 2.5 வருஷம் வந்து சீதாம்மா வந்து சிவன் வழிபாடு உள்ளே வந்து பண்ணியிருக்காங்க. நான் ஓரளவுக்கு தெரிஞ்சதை தான் சொல்கிறேன், நான் கரெக்டாக சொல்கிறேனாலும் எனக்கு தெரியல கண்டிப்பாக. ஆனால் வந்து இந்த சீதா குகைக்கு வந்து போயிட்டு வாங்க. இந்த சீதா குகையை சுற்றி 5 ஆலமரம் வந்து இருக்கும். இந்த ஆலமரத்துக்கு அடியில் தான் வந்து இவங்க இந்த குகைக்குள்ளே இருந்தாங்களாமா. இந்த குகைக்குள்ளே இருந்தப்போ தான் அந்த காலராமர் கோவிலில் வந்து சீதாவை பிரிஞ்சு அவர் வந்து அங்கே கருப்பு கலரில் வந்து அந்த கோவிலில் வந்து இருக்காருன்னு சொன்னாங்க. அந்த சூர்பனகை கோவில்கிட்ட ஒரு ஆறு மாதிரி இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆறை கடந்து தான் வந்து அவங்க போவாங்களாம். அந்த ஆறை கடந்து போகிற இடத்துல அங்கேயும் ராமர், லட்சுமணன், சீதாம்மா 3 பேரும் போகிற மாதிரி அங்கேயும் ஒரு சிலை இருக்குது. அதுதான் நாங்கள் போய் பார்க்கல, ஏன்னா வந்து ஷேப்பில் வேணான்னு சொல்லிட்டாங்க. அந்த சிவலிங்கம் பார்த்திங்களா, அதுதான் வந்து அவங்க தரிசனம் பண்ணது. இப்போ பார்த்துட்டு இந்த வழியாக தான் வெளியில் வந்து வரணும். இதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோதாவரி ரிவருக்கு வந்து போனோம். இந்த இடத்துல வந்து 3 கடல் வந்து சங்கமிக்கிற இடம். கோதாவரி, அருணா, வருணா. இதுவும் வந்து நம்ம எப்படி ராமேஸ்வரம் மாதிரி இங்கே ராமர் தங்கி இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு வந்து இங்கே தான் வந்து திதி கொடுத்தாராம். இங்கே நிறைய பேர் திதி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து குளிச்சுட்டும் போகிறாங்க. நாங்கள் சும்மா காலெல்லாம் நினச்சிட்டு தண்ணி தொளிச்சிட்டு வந்துட்டோம். இதுவும் ரொம்ப தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்திங்களா, அது வந்து அர்த்தநாரீஸ்வரர், அது வந்து சுயம்புவாக தோன்றினதாமா. அப்புறம் அங்கே சுற்றியும் 2-3 சிவன் கோவிலெல்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து நாங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பினோம். அந்த பஞ்சவடியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கோவில் தான், ஆனால் சொல்லும்போது பார்த்திங்கன்னா நிறைய கோவில் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஒரு ட்ராவல்ஸில் வந்து இறங்குவோம், அங்கேருந்து மறுபடியும் ஆட்டோ வச்சுட்டு தான் நம்ம வந்து பஞ்சவடி வந்து வரணும். அதுக்கு ஒருத்தருக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் கரெக்டாக நல்லா தெளிவாக கேட்டுட்டு வாங்க. அங்கே வந்து 9 கோவில் இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்து அந்த கோதாவரி ரிவரை சுற்றி சின்ன சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் அதை கரெக்டாக பார்த்து போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் திகம்பரேஸ்வரர் கோவிலுக்கு வந்துட்டோம். அங்கேயே வந்து சூப்பராக தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வீடியோவும் எடுக்கலை. நைட்டு வந்து வியாழக்கிழமைங்கிறதுனால நாங்கள் போய் பல்லக்கும் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது, பயங்கர கூட்டமாக இருந்தது. மொபைல் எல்லாம் சார்ஜ் முடிஞ்சுது, அதனால் எந்த வீடியோவும் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் 9 o'clock எங்களுக்கு வந்து ரிட்டன் ட்ரெயின்னு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து ரிட்டன் வரும்போது சீரடி டு சென்னை அந்த ட்ரெயினில் ஏறிட்டோம். அது வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது, எல்லாமே தமிழ் ஆளுங்க தான். அதனால் அந்த ட்ரெயினில் எந்த பிரச்சனையும் இல்லை, நீட்டாக வந்துட்டோம். வந்து காலையில் இங்கே வந்து 5:30க்கெலாம் இறங்கினோம். அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து எங்களுக்கு கோவை எக்ஸ்பிரஸ் 9 o'clock. அதுக்கு முன்னாடி 2 ட்ரெயின் இருந்தது, எங்களால் அதில் டிக்கெட் கிடைக்காதனால வர முடியல. அதுக்கப்புறம் ஈரோடு வந்து ஒரு 12 o'clockலாம் வந்துட்டோம். ரொம்ப சூப்பராக எல்லோரும் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். ஒரு வாரமாக கடையை பற்றி யோசிக்கவே இல்லை. எப்போது வந்து சீரடி போகிறக்கு நாங்கள் வந்து பிளான் பண்ணுவோம். இந்த தடவை நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணல, அதுவாக எல்லாமே நடந்தது. ஆளும் அதே மாதிரி அவங்களாவே எல்லாருமே கேட்டாங்க போகலான்னு. டக்கு டக்குன்னு டிக்கெட் போட்டோம், சூப்பராக போயிட்டு வந்துட்டோம். உங்களுக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு கிடச்சதுன்னா ஒரு தடவை போயிட்டு வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.